சுவாமி சரணமய்யப்பா. அனைத்து ஐயப்ப சுவாமிகளுக்கும் ஒரு பாத நமஸ்காரங்கள். பக்தர்கள் ரிப்பீட்டடா கேட்டிருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி 2 கேள்வி பகவானி. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை பேஸ் பண்ணி எப்படி விர்ச்சுவல் கியூ டிக்கெட் புக் பண்ணி சபரிமலை தரிசனத்துக்கு போகலாம் அப்படின்றத குறித்து தான். அதாவது சபரிமலை விர்ச்சுவல் கியூ டிக்கெட் புக்கிங்கில் ஒரு 500 பேருக்கு ஸ்பெஷல் பாஸ் கொடுக்குறாங்களே பகவானே. அது வந்து ஸ்பெஷல் பாஸும் பார்த்தீங்கன்னா பம்பாவில் கொடுக்குறாங்களாம். பம்பாவில் டேரெக்டாக நம்மளோட ஒரிஜினல் கலர் ஆதார் கார்டை மட்டும் எடுத்துகிட்டு போய் காட்டினா நமக்கு ஸ்பெஷல் பாஸ் கொடுத்து சபரிமலை சுவாமி தரிசனம் பண்ண வச்சுருவாங்களாமே எப்பா அப்படின்னு ஒரு கேள்வி. இன்னொரு சாமி என்ன கேட்குறாங்கன்னா, பகவானே பெருவழிப்பாதையில் போகிறவங்களுக்குலாம் எந்த டிக்கெட்டுமே தேவையில்லையாமே, பெருவழிப்பாதையில் போகிற எல்லாருக்கும் முக்குளியில் ஒரு பாஸ் கொடுக்குறாங்களாம், கூடவே வந்து ஒரு பேக்கும் சேர்த்து கொடுக்குறாங்களாம். ஸோ அந்த பேக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா, எப்போவுமே வச்சுக்கலாமா, பாஸை வச்சு நம்ம டேரெக்டாக சுவாமி தரிசனம் பண்ணிடலாமே பகவானே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க எப்பா. ஸோ அந்த ரெண்டுக்குமே காரணம் என்ன அப்படின்னா, ரீசெண்டாக ஒரு 2 நாளுக்கு முன்னாடி திருவிதாங்கூர் தேவசம்போட பிரசிடென்ட் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு இன்டர்வியூ தான். அது என்ன, அவர் அந்த இன்டர்வியூல என்ன சொல்றாரு அப்படின்றத பத்தி டீட்டெயிலாக சொல்லிடுறேன் பகவான். ஏன்னா சிம்பிளான விஷயம் தான் இப்போ. அதாவது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில விர்ச்சுவல் கியூ டிக்கெட் புக்கிங்ல மட்டும்தான் சாமி தரிசனம் பண்ண முடியும். எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஸ்பாட் டிக்கெட் புக்கிங் வந்து ஒரு நாளைக்கு 5000 பேர் அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அந்த 5000 பேருமே பம்பால இருக்கக்கூடிய கூட்ட நிலவரத்தை பொறுத்து தான் புக் பண்ணி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பாட் டிக்கெட் புக் பண்ற வசதியானது நிலக்கல்ல இருக்கு, தென் அப்புறமா சத்திரத்துல இருக்கு. இந்த 2 இடத்துல மட்டும்தான் இருக்கு பகவானே, சரிங்களா? ஏன்னா 5 இடத்துல செயல்பட்டு இருந்தது, 3 இடத்த க்ளோஸ் பண்ணிட்டு 2 இடத்துல தான் இப்ப அனுமதி கொடுக்குறாங்க, சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு டைலமாவான இப்படிப்பட்ட இழுபறியான ஒரு சூழ்நிலையில தான் 29ஆம் தேதி திருவிதாங்கூர் தேவசம் போர்டு பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெருவழிப்பாதையில போறவங்க என்ன செய்வாங்க, கஷ்டப்படுவாங்க. நம்ம போன வீடியோலயே சொல்லியிருந்தோம். ஸோ அதனால நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, பெருவழிப்பாதை பயணத்தை தவிர்த்துருங்க. ஏன்னா எருமேலியிலேருந்து நடக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்போ உங்கள்ட்ட டிக்கெட் இல்லைன்னா கூட என்ன பண்ணுவாங்க, பெருவழிப்பாதையில் எங்கேயுமே உங்களுக்கு டிக்கெட் வெரிஃபிகேஷன் பண்ண மாட்டாங்க. டைரெக்டாக உங்களை என்ன பண்ணுவாங்க, பம்பா வரைக்கும் விட்டுருவாங்க. ஆனால் பம்பாவில் உங்களால் அந்த செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணி போக முடியாது. ஏன்னா விர்ச்சுவல் கியூ டிக்கெட் இருந்தால் தான் ஸ்கேன் பண்ணி அனுப்புவாங்க. பம்பாலையும் ஸ்பாட் டிக்கெட் புக் பண்ண வசதியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ பெருவழிப்பாதை அவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்து வரக்கூடிய சுவாமிமார்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல பகவானே. மறுபடியும் என்ன பண்ணணும், பம்பா வந்தவங்க திரும்ப நிலக்கல் வந்து ஸ்பாட் டிக்கெட் புக் பண்ணிட்டு திரும்ப பம்பா போகணும். இந்த மாதிரி ஒரு சினாரியோ தான் இருக்கு பகவானே. ஸோ இதை கருத்தில் வச்சு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் பெருவழிப்பாதையில ஒரு நாளைக்கு அதிகபட்சமே 500 பேருக்குள்ள தான் வர்றாங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, எரிமலையில ஸ்பாட் டிக்கெட் புக் பண்ணி கொடுப்பாங்கல்ல பகவானே, நம்மளோட சாஸ்தா கோவில், சரிங்களா? சாஸ்தா கோவில், கிராத சாஸ்தா கோவில் இருக்குல்ல, கிராத சாஸ்தா கோவில்ல நீங்க உள்ள போகும்பொழுது உங்களுக்கு இடது பக்கமா தேவசம்போட ஒரு டிக்கெட் புக்கிங் கவுண்டர் இருந்துச்சு இப்போ, சரிங்களா? ஸோ அதுதான் இப்போ ரீசெண்ட் டைமில், அதாவது லாஸ்ட் மந்த் நவம்பர் 20th க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை திரும்ப ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே இனிமேல் என்ன பண்ண போகிறாங்கன்னா, பெருவழிப்பாதையில் போகிறவங்களுக்காக மட்டும் ஒரு நாளைக்கு 500 பேருக்கு ஸ்பெஷல் பாஸ் கொடுக்க போகிறாங்க பவானி. ஆனால் தெளிவாக திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க, 500 பேருக்கு தான் கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்பெஷல் பாஸை வச்சு ஒன்லி பெருவழிப்பாதையில் போய் மட்டும் உங்களால் சுவாமி தரிசனம் பண்ண முடியும். இதுவும் கிட்டத்தட்ட ஸ்பாட் டிக்கெட் புக்கிங் மாதிரி தான், சரிங்களா? ஸோ இப்போ யாருமே என்ன பண்ண முடியாது, இந்த டிக்கெட் புக்கிங்கை வச்சு நான் சிறுவழியில் போகிறேன்னு போக முடியாது, உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க, சரிங்களா? நான் பெருவழிப்பாதையில் அங்கங்கே உங்களை சீல் வைப்பாங்க. அதில் ரொம்ப தெளிவாக சொன்ன விஷயம், யாரும் ஷார்ட்கட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஷார்ட்கட் பண்ணி இந்த டிக்கெட் புக்கிங் யூஸ் பண்ணி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் உங்களை உள்ள அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ கண்டிப்பாக எல்லா செக் போஸ்ட்லேயும் உங்களுக்கான வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அப்படின்ற திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. பக்தர்களை குழப்பக்கூடிய இன்னொரு கொஸ்டின் என்ன, முக்குளியில் ஏதோ பாஸ் கொடுக்குறாங்களே எப்பா, ஸோ இது யூஸ் பண்ணி எந்த விதமான இஷ்யூமே இல்லாமல் டைரெக்டாக போயிடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் எதுவுமே இல்லை எப்பா. கடந்த முறை அப்படிதான் ஒரு பாஸ் கொடுக்கணும் முயற்சி பண்ணி கொடுத்தாங்க. பம்பா போகிறதுக்குள்ளே பக்தர்கள் வசதி அதிகமாக இருந்தாலும் அந்த பாஸெல்லாம் கண்டுக்கவே இல்லை பகவானே. ஸோ இப்போ பெருவழியில் வரவங்களுக்கு சிறப்பு தரிசனம் ஏதாவது உண்டான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது இப்போ, சரிங்களா? ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக ரூமர். பாஸே கொடுக்கல, பிற பேக் எப்படி கொடுப்பாங்க? ஸோ இதுவுமே ரூமர் தான் இப்போ. எல்லாருமே அவங்களோட மனசில் வரக்கூடிய கற்பனைகள், இல்லை முன்னாடி அவங்க என்னைக்கோ போகும்போது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ வச்சு கதையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க பகவானே, ஒன்லி ஃபார் வியூஸ் அண்ட் மணி. ஸோ இதெல்லாம் நம்ப வேண்டாம் இப்போ, சரிங்களா? ஸோ அப்போ 500 டிக்கெட் உண்மையிலேயே ரிலீஸ் பண்ணுறாங்க. பெருவழிப்பாதையில் போகிறவங்களுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணி சிறுவழிப்பாதையில் வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மொத்தத்துக்கு 500 பேருக்கு தான் ஏப்பா. ஸோ நீங்கள் நினைக்கிற அந்த 500 டிக்கெட் அப்படின்றது வித்தின் அவர் 1 மணி நேரத்துக்குள்ளேயே முடிஞ்சிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தயவுசெய்து இதெல்லாம் நம்பி போய் அங்கே டிக்கெட் கிடைக்காம நிற்காதீங்க, சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட்டாக நல்ல விஷயமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இப்போ. ஏன்னா டெய்லியுமே பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடக்கூடிய ஒரு இடத்துல 500 பேருக்கு மட்டும் ஸ்பெஷலாக நான் வந்து அதுவும் பெருவழிப்பாதையில் போகிறவங்களுக்கு மட்டும் புதுசாக நான் டிக்கெட் புக்கிங் கொடுக்குறேன், எக்ஸ்ட்ரா 500 பேரை நான் இனிமேல் அலோவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோதான் விஷயமே. இந்த விஷயத்தை தான் சோசியல் மீடியாவில் அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது
விஷயங்களை சொல்லி ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க ஐயப்பா. இதனால கஷ்டப்படக்கூடியது யாரு? பக்தர்கள் தான். இப்போ நம்ம சன்னதி பத்தி தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, டேரெக்டாக நம்ம சன்னதியில் வந்து கேட்பாங்க, ஐயப்பா இது உண்மையான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க, இன்ஃபர்மேஷன் சேகரித்து இந்த மாதிரி தகவல் சொல்லிடுவோம். ஸோ ஒரு வேளை இது தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, பம்பா வரைக்கும் போகலாம் போல அப்படின்னு கிளம்புவாங்க. பம்பாவுக்கு அவங்க விர்ச்சுவல் டிக்கெட் இல்லாமல் அலோவ் பண்ண மாட்டாங்க. யார்கிட்ட போய் கேட்பாங்க, இந்த வீடியோ வச்சு இந்த வீடியோ பார்த்து வந்து சொன்னால் விட்டுருவாங்களா? விட மாட்டாங்கல்ல. ஸோ தயவு செய்து இது போன்ற ரூமர்ஸ் எதையும் நம்ப வேண்டாம். ஒரு 500 பேரை பெருவழிப்பாதையில் போக வைக்கிறதுக்காக அவங்க பண்ணக்கூடிய விஷயம். ஏன்னா பெருவழிப்பாதையிலுமே அவங்க நிறைய கடைகளை ரெண்ட்டுக்கு, அதாவது ஏலத்துக்கு விட்டுருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்போ அவங்களையும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண இப்போ வரைக்குமே வந்து கொஞ்சம் கடினமான சூழ்நிலை தான் சபரிமலை நிலவுது. இப்போ பக்தர்கள் வருகை அவங்க எதிர்பார்த்தோட ரொம்ப அதிகமாக இருக்குது. வருகை அதிகம். அதே மாதிரி போன டைம் அவங்களுக்கு கலெக்ஷன் ஆனதை விட, இந்த உண்டியலில் வர காணிக்கை இருக்குன்னு பார்க்கானே போன டைம் கலெக்ஷன் ஆனதை விட அதிகமாக கலெக்ஷன் ஆகுதுன்னு சொல்லி ரொம்ப பெருமையெல்லாம் போட்டிருக்காங்க இப்போ. ஆனால் இதுவும் அவ்வளவு பெருமைப்படக்கூடிய விஷயம் இல்லை. அடிப்படை தேவைகளே இல்லாமல், அடிப்படை வசதிகளே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பக்தர்கள் தான் யதார்த்தமான உண்மை, சரிங்களா? இப்போ சூழ்நிலை இதுதான் பகவானே. ஸோ உங்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய விஷயம் என்னது, ஸ்பாட் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்ற எண்ணப்பில் சபரிமலை போகாதீங்க. ஏன்னா ஸ்பாட் டிக்கெட் ஒரு நாளைக்கு 5000 பேருக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் போகிற அன்னைக்கு பம்பாவில் கூட்டதுன்னா உங்களுக்கு புக் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, ஹோல்டு பண்ணி இலக்கல்ல வச்சிருவாங்க, சரிங்களா? ஸோ அப்போ எனக்கு 1 or 2 days டிலே ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு எப்படியாவது ஸ்பாட் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்து சபரிமலைக்கு போனால் சரி, அனுப்புனா சரி அப்படின்ற மாதிரியான பக்தர்கள் மட்டும் போகலாம் இப்போ. ஸோ விர்ச்சுவல் கியூ டிக்கெட் இருக்கிறவங்க தாராளமாக போகலாம். இதுலேயே இன்னொரு முக்கியமான விஷயம், விர்ச்சுவல் கியூ டிக்கெட் புக் பண்ணும் பொழுது ஏதாவது கேன்சல் டிக்கெட் வரும் புக் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் எந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணாலும் டேரெக்டாக அது ஸ்பாட் டிக்கெட்டுக்கு மிரர் ஆயிடுது, சரிங்களா? ஸோ அதனால ஏதாவது ஒரு கேன்சல் டிக்கெட் வரும் எப்படியா புக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தயவு செய்து நினைக்காதீங்க. இப்போ ஏன்னா சினாரியோ எல்லாமே மாறிடுச்சு. உங்கள்கிட்ட விர்ச்சுவல் கியூ டிக்கெட் இருக்கா, அந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணி பயணம் பண்ணுங்க. விர்ச்சுவல் கியூ டிக்கெட்டில் போட்டிருக்க டிக்கெட்டுக்கு முன்னையோ புண்ணையோ போனால் அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்களா? இப்போ வரைக்கும் அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க எப்போ, சரிங்களா? ஆனால் ஃபியூச்சரில் அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்லாம் கேட்டால் கண்டிப்பாக எனக்கு விட தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவு எல்லாருமே நீங்கள் எந்த டேட்டில் புக் பண்ணீங்களோ அந்த டேட்டுக்கு போங்க. எப்போ விர்ச்சுவல் கியூ டிக்கெட் புக் பண்ணலையா, அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப டிலேயாக தான் மாலை போட்டிருக்கீங்க. முன்னாடி உங்களுக்கு ப்ரீ பிளானிங்லாம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கார்த்திகைக்கு அப்புறம் தான், கார்த்திகை 1ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நீங்கள் மாலை போட்டிருக்க போகிறீங்க. ஸோ தயவு செய்து எல்லாரும் என்ன பண்ணுங்க, உங்களோட மண்டல விரதத்தை தொடருங்க. உங்களோட மண்டல விரதம் கார்த்திகை 1ஆம் தேதி மாலை அணிஞ்சிங்கன்னா 48 நாள் விரதம் எப்போ முடியும்னா ஜனவரி 4ஆம் தேதி தான் முடியும். இன்னும் ஒரு 5 நாள் மட்டும் இருந்தால் போதும். ஜனவரி 11 20 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, 7 லட்சம் டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதில் போய் நீங்கள் தாராளமாக சுவாமி தரிசனம் பண்ணலாம். எப்போ அந்த அருமையான வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ அப்போ இறைவன் வகுத்த நீதி எனது 48 நாள் புனிதமான விரதம் இருந்து வாங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல, நீங்கள் வந்து லேட்டாக தான் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இன்னும் அதிக நேரம் இருக்குது உங்களோட விரதத்துக்கு, சரிங்களா? ஸோ அதனால் எந்த விதமான டிவேஷனும் இல்லாமல் நல்லபடியாக மண்டல விரதத்தை தொடருங்க. ஐயனோட அருளாசி எப்பவும் எல்லாருக்கும் இருக்கட்டும். நல்லதே நடக்கட்டும் பகவானே. சுவாமி சரணமாய்.